இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பாரதியின் புதிய ஆத்திச்சூடி. முதலில் அவர் பரம்பொருள் வாழ்த்து கூறுகிறார். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர், உருவத்தாலே உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனில் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம். இனிமேல் அவர் அந்த புதிய ஆத்திச்சூடியை தொடங்குகிறார். பாரதியுடைய பாடல்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்றால், அதற்கு யாரும் உரை எழுத வேண்டிய தேவையில்லை, அவ்வளவு எளிமையாக இருக்கும். அதை பார்ப்போமா? அச்சம் தவிர், எண்ணுவது உயர்வு, கற்றது ஒழுகு, கிளைபல தாங்கேல், குன்ற நிமிர்தில், ஆண்மை தவறில், ஈகை திறன், ஏறுபோல் நட, ஒற்றுமை ஒழுவியாம், ஔடதம் குறை, கீழோர்க்கு அஞ்சேல், கூடி தொழில் செய், கெடுப்பது சோர்வு, கைத்தொழில் போற்று, சரித்திர தேர்ச்சி செய், சிதையா நெஞ்சுகொள், செய்வது துணிந்து செய், தாழ்ந்து நடுவேல், தேசத்தை காத்தல் செய், கேட்டிலும் துணிந்து நில், கல்வி அதை விடையல், சூரரை போற்று, திருவினை வென்றுவாள், தெய்வம் நீ என உணர், தையல் பெண்மை உயர்வு செய், நீதிநூல் பயில், நேர்பட பேசு, பணத்தினை பெருக்கு, புதியன விரும்பு, பெரிதினும் பெரிதுகேள், பொய்மைகள் மிடுமையில் அழிந்திடேல், மெல்லத் தெரிந்து சொல், தோல்வீர் கலங்கேல், நினைப்பது முடியும், நோற்பது கைவிடேல், பாட்டினில் அன்பு செய், பூமி இழந்திடேல், போர் தொழில் பழகு, மானம் போற்று, மேலி போற்று, யாரையும் மதித்து வாழ், ரோதனை தவிர், வருவதை மகிழ்ந்து உண், வையத் தலைமை செய், யவனம் காத்தல் செய், ரௌத்திரம் பழகு, வீரியம் பெருக்கு. இவ்வாறாக அவர் 106 புதிய ஆத்திச்சூடி அவர் வழங்கியிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் கொடுப்பது கல்விக்கு முதன்மை. அதேமாரி நம்முடைய எல்லா வகையிலும் நமது திண்மையான நெஞ்சம் வேண்டும் என்பது. அடுத்தது அவர் குறிப்பிடுகிற மெதுவாக குறிப்பிடுவது இந்த சோம்பலை தவிர்க்க வேண்டும் என்பது. அடுத்ததாக ஆண்மை தவறியல் என்று அவர் சொல்கிறார். இவற்றையெல்லாம் மையமாக கொண்டு அவர்கள் 103 அந்த புதிய ஆத்திச்சூடியை விளக்குகிறார். எனவே நம்முடைய வருகின்ற இளைஞர்கள் எல்லாம் நல்ல முறையிலே தங்களுடைய யவனத்தை அவர்கள் நல்ல முறையிலே பராமரித்து கெட்ட செயல்களுக்கு செல்லாமல் நல்ல பல செயல்களில் அவர்கள் செய்து அவர்களுடைய உயிரையும் உடலையும் அவர் நற்பண்புகளையும் அவர்கள் வளர்த்து நல்லவர்களாக வளர்வாளாக. நன்றி, வணக்கம்.